தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரையில் திருவாக்கியங்கள். நம்முடைய தாய் திருச்சபையானது இந்த நாளில் மூவொரு கடவுளின் விழாவை கொண்டாடுகின்றது. குறிப்பாக 20வது வாக்கியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். எப்பொழுது இயேசு என்னுடன் இருக்கின்றார், அவர் கொடுத்த கட்டளைகளை, அவர் தந்த கட்டளைகளை நான் கடைப்பிடித்து, அதன் பிறகு கடைப்பிடித்த அந்த கட்டளைகளை நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது தெய்வம் என்னுடன் இருப்பார், அல்லாத சமயத்தில் அல்ல. அப்போது கட்டளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைப்பிடிக்கும் வண்ணமாக நீங்கள் போய் கற்பியுங்கள். அப்போ நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் நான் முதலில் கடைப்பிடித்திருக்க வேண்டும், அதை பற்றி அறிவு எனக்கு இருந்திருக்க வேண்டும். அப்போது தெய்வம், அப்போதான் தெய்வம் என்னோடு இருப்பார். அல்லது நான் உலக காரியத்தில் ஈடுபடுகிற சமயத்திலோ, அல்லது திருச்சபைக்கு எதிராக நான் போய் கொண்டிருக்கிற சமயத்திலோ, அல்லது நான் மற்ற காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நடக்கிற சமயத்திலோ தெய்வம் என் கூட இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, நிர்பந்தமும் இல்லை. அப்போ எப்போது என் கூட இவர் இருப்பார் என்று வாக்கு தந்திருக்கின்றார். நான் தரந்த உங்கள் கட்டளைகள், அதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடித்து அந்த கட்டளைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, அப்படி இந்த 2 காரியங்கள் நாம் செய்யும்போது மட்டும்தான் தெய்வ அனுபவம் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை, சொல்லப்போனால் நல்ல ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை, எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு சக்தியை தந்திரும். எவ்வாறு மூவர் கடவுள் ஒற்றுமை, தோழமை, பகிர்வு இதை வெளிப்படுத்துகிறதோ, அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய செயல்பாட்டிலும் அந்த ஒற்றுமையும், தோழமையும், பகிர்வு தன்மையும் இது 3ம் கடந்து வரும்படி நீரே எங்களுக்கு துணை புரியும். ஆமேன். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.